கிறிஸ்து இல்லாமல் உன்னுடைய ஐஸ்வர்யத்தையும் நீ வச்சுக்கக்கூடிய எல்லாத்தையும் குறித்து மேன்மை பாராட்டினா இந்த இக்கட்டில் தான் கொண்டு வந்து. இயேசு இல்லாமல் நம்ம அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு சந்தோஷமும் தீமையானது. இயேசு இல்லாமல் நம்ம பெறக்கூடிய ஒவ்வொரு நன்மையும் சாபத்துக்குரியது. தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய நியாய தீர்ப்பிலிருந்து காப்பாற்றப்படுவதற்கு இயேசு அவருடைய நம்முடைய வாழ்க்கையை வந்து இந்த நேரத்தில் ஆராய்ச்சி பார்க்கணும். இந்த புத்தகத்தில் பல விஷயங்களை நம்ம கற்றுக்கொண்டோம். சாலமோன் இறுதியாக என்ன சொல்கிறான்னா, இயேசுவை பற்றி கொள்கிறார். மகிழ்ச்சிக்கான 3 வழி. வாழ்க்கையை தேவனுக்காக ஒப்புவி, வேத வார்த்தைகளுக்கு செவிகொடு, கிறிஸ்துவை பற்றிக்கொள். இதுதான் மகிழ்ச்சிக்கான 3 வழி. இந்த பிரசங்க புத்தகம் நமக்கு சொல்லக்கூடிய இந்த 3 சத்தியம் ஒன்று தான். மாயையான இந்த உலகத்தை பார்க்காத, நித்தியமான தேவனை பார்த்து தேவனுக்காக வாழ. இந்த உலக சிற்றின்பங்களையும் இந்த உலக வழிகளை நேரத்தை செலவு செய்யாத, வேதத்துக்கு நேரத்தை செலவு